ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம மணிக்கெல்லாம் இருந்துக்கிட்டு என்ன இன்னும் வானத்தையை காணும், கடையில் ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும், அதனால தான் அவள் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன முக்கியமான வேலையாக இருந்தாலையும் டைம் ஆகிட்டே இருக்குல்ல, இன்னும் வராமல் அவள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த பாண்டியன் கூடது நின்று பேசிக்கிட்டு இருக்காளோ என்னவோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் அவள் இப்போ அப்படியெல்லாம் இருந்தா, இப்போ கடை வச்சதுக்கு அப்புறமா கூடவா மறுபடியும் அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வானதி பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த டாக்டர் சொன்ன காமெடியை தாங்கிக்கவே முடியல, சிரிப்பு அடக்கவே முடியலரா பாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக இப்படியே உட்காந்து சிரிச்சிட்டு எனக்கு வேலை இருக்கு, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக எதிர்த்த வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம நடேசன் இருந்துட்டு வானதி வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. வானதி வந்த உடனே, அங்கிள் வாங்க, இப்போ தான் பாண்டியனை கொண்டு வந்து விட்டுட்டு போனோம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அத்தோடு நிற்கணும், அதை விட்டுட்டு சோழன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒன்று வந்து நிலா முன்னாடியெல்லாம் சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் இப்போ என்னத்தை தப்பாக சொல்லிட்டேன்? அவர் என்ன பண்ணாரோ அதை தானே நான் சொன்னேன். அது என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க உன்னை யாராச்சும் கேட்டாங்களா? வந்தாங்களா பார்த்தாங்களா? கிளம்பி போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, இந்த குடும்பத்தை கெடுக்கிற வேலையை இதோட நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எச்சரிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.